வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பலை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி பிஏபி காவல்துறை பிரிவில் ஆய்வாளராக உள்ள சிவகுமார் அங்கிருந்து சிக்மா நுண் குற்றப்பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பிடிஎஸ் பிரிவில் இருந்த ஆய்வாளர் ரமேஷ் சிக்மா நுண் குற்றப்பிரிவுக்கும், காவல் ஆய்வாளரான ராமு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், சிக்மா சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆய்வாளர் பங்கஜாக்சன் புதுச்சேரி சிக்மா பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பில் இருந்த இனியன் அங்கு நிரந்தரமாகவும், ஊர்காவல் படைப்பிரிவு பொறுப்பு ஆய்வாளர் ராமமூர்த்தி அங்கே நிரந்தரமாகவும், காரைக்கால் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் கூகுள்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனடி லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பிய கூகுள்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியன்பேட்டையை சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி கோகுலீஸ்வரன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுச்சேரி தியாகராஜ வீதியை சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் 36,000 LED டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அனிதா 65,000 என மொத்தம் 4 நபர்களிடம் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மாசி மகம் கோலாகலமாக கொண்டாடப்படும். புதுவையில் வைத்திக்குப்பம் திருக்காஞ்சி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கோவில்களில் இருந்து சாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், திண்டிவானம் நல்லிய கோடார் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதில் புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். தீர்த்தவாரியின் பொழுது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பது வழக்கம். இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரையோரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் எந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தை முன்னிட்டு காரைக்காலில் 13ஆம் தேதியும் புதுச்சேரியில் வருகின்ற 14ஆம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பெங்களூர் இடையே அரசு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார். நடத்துனராக வெங்கடாஜலபதி பணியில் இருந்தார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவிளம் வந்தபொழுது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது. அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாஜலபதியிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை. இதுகுறித்து மேலாண் இயக்குனர் சிவக்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
இதனையடுத்து நடத்துனர் வெங்கடாஜலபதியை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார்? போதைப்பொருள் கும்பலுக்கும் பஸ் ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா? இதுபோன்று பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு கோட்ட கிராமம் மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியாம்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும். எனவே மின் நுகர்வோர் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளத்தில் இல்லை தளர்வு. ஆம்புலன்ஸ் மூலம் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத வந்த மாணவி நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டவயல் பகுதியைச் சேர்ந்தவர் சைனுதீன். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. 2 பெண் குழந்தைகளும் எலும்பு சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுந்து நடமாட முடியாத நிலையில் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் குழந்தைகளின் அனைத்து தேவைகளையும் தாய் மற்றும் தந்தை இணைந்தே செய்து தர வேண்டிய நிலை உள்ளது. அவர்களின் 2வது மகள் ஜாஸ்மின். இவர் பிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கிய நிலையில் மாணவி ஜாஸ்மின் ஆம்புலன்ஸ் மூலம் தேர்வு கூடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து மாணவியை தேர்வு அறைக்கு ஸ்ட்ரெச்சர் மூலம் அழைத்து சென்றனர். பின்னர் தேர்வு அறையில் உதவியாளர் மூலம் தேர்வு எழுதினார். உடல் முழுவதும் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் பொதுத் தேர்வு எழுதிய மாணவி ஜாஸ்மினை ஆசிரியர்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்கிற மணிபாரதி தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிபெயர்ந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்த பொழுது வீட்டிற்குள் உள்ளே புகுந்த மணிபாரதி பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றார். பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து மணிபாரதியை தேடி வந்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த மணிபாரதியை போலீசார் கைது செய்து கம்மலை பறிமுதல் செய்தனர். மணிபாரதி மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பல முறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பிளாட்பாரத்தில் கட்டுக்கட்டாக கிடந்த பணம் உரியவரிடம் ஒப்படைத்த போலீசுக்கு குவியும் பாராட்டு. திருநெல்வேலி மாவட்டம் புதிய பஸ் நிலையத்தில் மேலப்பாளையம் குற்றப்பிரிவு போலீஸ் சிறப்பு SI மாடசாமி இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்பொழுது பஸ் நிலைய நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து ரூபாய் 1,42,396 மற்றும் மடிக்கணினி ஆகியவற்றை மாடசாமி போலீசாரிடம் ஒப்படைத்தார்.
இதுகுறித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பையை உரிமை கோரி வந்த தென்காசி மாவட்டம் வீராணத்தை சேர்ந்த பேச்சிமுத்து பாண்டியன் என்பவரிடம் போலீசார் விசாரித்தனர். பின்னர் விசாரணையில் பணம், மடிக்கணினி பேச்சிமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் போலீசாருக்கு நன்றி தெரிவித்தார். நேர்மையான முறையில் பணத்தை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்த போலீஸ் சிறப்பு எஸ்ஐ மாடசாமியை பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருகின்றனர். மாடசாமியை காவல் துணை கமிஷனர்கள் கீதா, வினோத், சாந்தாராம், ஜெயக்குமார் மற்றும் மேலப்பாளையம் குற்றப்பிரிவு எஸ்ஐ ரசிதா ஆகியோர் பாராட்டினர். பல்கலையில் புகுந்தது சிறுத்தை, மாணவர்கள் வெளியேற்றம். கோவை மருதமலை அருகே 1000 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலையின் கீழ் கோவை, நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 133 இணைப்பு கல்லூரிகள் உள்ளன. பல்கலையில் 39 துறைகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் இன்று மார்ச் 5 காலை 8 மணி அளவில் பல்கலை வளாகத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அருகேயுள்ள அண்ணா பல்கலை மண்டல மையத்திற்கு சிறுத்தை சென்றது தெரியவந்தது. காலை விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட வந்திருந்த ஆசிரியர்கள் சிறுத்தை குறித்த தகவல் தெரிவித்தனர். பல்கலை மைதான மாணவர்களும் சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்துள்ளனர். இதையடுத்து அசம்பாவிதம் தவிர்க்க பல்கலைக்கு இன்று வந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். நாளை நடக்கவிருந்த விளையாட்டுப் போட்டிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்காக பயிற்சியில் ஈடுபட்டு வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலை ஹாஸ்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்கலையில் இன்று நடக்கவிருந்த அனைத்து நிகழ்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வனத்துறையினர் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 4 நபர்களிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பலை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.